நீங்கள் தினமும் சாப்பிட்ற ஒரு சாதாரண காய்கறி தான். ஆனால் அது உங்கள் ரத்த சர்க்கரையை சில நிமிஷத்துலேயே ஆபத்தான அளவுக்கு உயர்த்தி விடலாம். அதை விட ஷாக்கான விஷயம் என்னென்னா, இந்த லிஸ்ட்டில் இருக்கும் காய்கறிகளில் சிலதை நீங்கள் ரெகுலராக சாப்பிட்டு இருக்க வாய்ப்பு இருக்குது. நீங்கள் தினமும் சாப்பிட்ற சில சாதாரண காய்கறிகள் கூட தெரியாமல் பாதிப்பு தரலாம். இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள். கடைசியில் உங்களுக்கு ஒரு கிளியர் ஐடியா கிடைக்கும். ஹாய் எல்லாருக்கும், மீண்டும் வரவேற்கிறேன். இணையத்தில் கிடைக்கும் ஸ்டடீஸ், ரிசர்ச் மற்றும் ஹெல்த் ஆர்டிகல்ஸ் அடிப்படையில் இந்த தகவலை ஷேர் பண்ணுறேன். இன்றைக்கி இந்த வீடியோவில் நீரிழிவு இருக்கிறவங்க தவிர்க்க வேண்டிய 10 காய்கறிகள் பற்றி சொல்ல போகிறேன். இந்த காய்கறிகளை சாப்பிட்டா இரத்த சர்க்கரை வேகமாக உயரும். அதனால் உடம்புக்கு பிரச்சனை வரலாம். அதனால் நேரம் கழிக்காமல் நேராக விஷயத்துக்கு போகலாம். நீரிழிவை கட்டுப்பாட்டில் வைக்கணும்னா சரியான சாப்பாடு, தினசரி உடற்பயிற்சி ரொம்ப முக்கியம். நீங்கள் என்ன சாப்பிட்றீங்கன்னு கவனமாக இருக்கணும். ஏன்னா அது நேரடியாக இரத்த சர்க்கரையை பாதிக்கும். பொதுவாக நார்ச்சத்து அதிகமாக இருக்கிறது, மெதுவாக ஜீரணமாகிற காய்கறிகள் நல்லது. ஆனால் கார்போஹைட்ரேட் அதிகமாக இருக்கிறது, இனிப்புத்தன்மை அதிகமாக இருக்கிறது, நார்ச்சத்து குறைவாக இருக்கிற காய்கறிகள் இரத்த சர்க்கரையை வேகமாக உயர்த்தும். முதல்ல தவிர்க்க வேண்டிய காய்கறி மக்காச்சோளம். இதில் கார்போஹைட்ரேட் அதிகம், நார்ச்சத்து குறைவு. குறிப்பாக ஸ்வீட் கார்னில் இன்னும் இனிப்பு அதிகமாக இருக்கும். கொஞ்சம் கூட அதிகமாக சாப்பிட்டா இரத்த சர்க்கரை உடனே உயரும். அதனால் இதை தவிர்க்கணும். அடுத்தது பட்டாணி. இதுலேயும் கார்போஹைட்ரேட் அதிகம். அதனால் இது இரத்த சர்க்கரையை வேகமாக உயர்த்தும். சாப்பிட்ணுன்னா ரொம்ப கொஞ்சமாக தான் சாப்பிடணும். அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு. இதில் மாவு சத்து ரொம்ப அதிகம். அதனால் இரத்த சர்க்கரை சீக்கிரம் உயரலாம். குறிப்பாக எண்ணெயில் பொரிச்சா இன்னும் கெட்டதாக மாறும். அதனால் பொரிச்ச உருளைக்கிழங்கு முழுக்க தவிர்க்கணும். சாப்பிடணுன்னா முதல்ல வேக வச்சு அப்புறம் சமைச்சு சாப்பிடுங்க. அப்படின்னா கொஞ்சம் பாதிப்பு குறையும். 4வது சர்க்கரைவள்ளி கிழங்கு. பெயர்லேயே இனிப்பு இருக்கே, அதனால் இதில் சர்க்கரை அதிகம்னு புரியும். சிலர் இது சரின்னு சொல்லுவாங்க. ஆனால் கொஞ்சம் கூட அதிகமாக சாப்பிட்டா உடம்புல சர்க்கரை அளவு கூடிடும். அதனால் இதையும் கவனமாக தான் சாப்பிடணும். இதை சாப்பிட்டா உங்கள் ரத்த சர்க்கரை உயரும். அது உடம்புக்கு பிரச்சனை தரும். 5வது விஷயம் காய்கறி ஜூஸ். பல பேர் என்ன நினைப்பாங்கன்னா, காய்கறி ஜூஸ் குடித்தா சர்க்கரை கூடாது, பல ஜூஸ் தான் பாதிப்பு தரும்னு. ஆனால் அது தவறான எண்ணம். ஏன்னா சில காய்கறிகளோட ஜூஸ் குடித்தாலும் இரத்த சர்க்கரை உயரும். எப்படின்னா, நீங்கள் காய்கறியை ஜூஸ் ஆக்குறப்போ அதில் இருக்கும் நார்ச்சத்து தனியாக பிரிஞ்சு போயிடும். மீதமாக நீங்கள் குடிக்கிறது நீர், சர்க்கரை சேர்ந்துருக்கும், கான்சன்ட்ரேட் மாதிரி இருக்கும். அது குடிக்கும்போது இனிப்பு தெரியாமல் இருந்தாலும் அது உங்கள் ரத்த சர்க்கரையை உயர்த்தும். ஆனால் இதுக்கு ஆப்போசிட்டாக சில ஜூஸ்கள் நல்லதாகவும் இருக்குது. எடுத்துக்காட்டுக்கு பாகற்காய் ஜூஸ் ரத்த சர்க்கரை குறைக்க உதவும். அதே மாதிரி நெல்லிக்காய் ஜூஸும் நல்லது தான். ஆனால் எந்த ஜூஸ் நல்லது, எது கெட்டதுன்னு பொதுவாக புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருக்கும். 6வது காய்கறி கேரட். கேரட் ரத்த சர்க்கரையை வேகமாக உயர்த்தும். இதில் மாவுச்சத்து அதிகமாக இல்லைனாலும் இயற்கை சர்க்கரை அதிகமாக இருக்கும். அதனால் இதையும் கவனமாக தான் சாப்பிடணும். 7வது வெள்ளை அரிசி. இது காய்கறி இல்லை, ஆனால் பல பேரும் தினமும் சாப்பிட்றது. அதனால் இதையும் இங்கே சேர்த்துருக்காங்க. வெள்ளை அரிசி சாப்பிட்டா ரத்த சர்க்கரை சீக்கிரம் உயரும். ஏன்னா இதில் நார்ச்சத்து குறைவு. சாப்பிடணும்னா 2 வழி இருக்குது. ஒன்று, முதல்ல அரிசியை தண்ணீரில் நல்லா வேக வச்ச மேலே வரும் மாவு கலந்த நீரை ஊற்றிடுங்க. அப்புறம் அதை சமைத்து சாப்பிடுங்க. 2வது, வெள்ளை அரிசிக்கு பதிலாக கருப்பரிசி ப்ரௌன் ரைஸ் பயன்படுத்தலாம். அதில் நார்ச்சத்து அதிகம். அதனால் சர்க்கரை அவ்வளவு சீக்கிரம் உயராது. அதையும் விட நல்லது அரிசி சாப்பிடாமல் இருக்கிறது. அதுக்கு பதிலாக குதிரைவாலி, திணை மாதிரி சீரியல் வகைகள் எடுத்துக்கலாம். இது இரத்த சர்க்கரையை சீக்கிரம் அதிகப்படுத்தாது. 8வது வெள்ளை பிரெட். இது கூட காய்கறி இல்லை, ஆனால் பல பேர் யூஸ் பண்ணுறதுனால இதையும் சேர்த்துருக்காங்க.
வெள்ளை பிரெட்டில் நார்ச்சத்து மிக குறைவு, ரீஃபைண்ட் மாவு அதிகம், அதோட பல தடவை அதில் சர்க்கரையும் சேர்த்துருப்பாங்க. அதனால இது இனிப்பு தெரியாமல் இருந்தாலும் இரத்த சர்க்கரையை வேகமாக உயர்த்தும். 9வது பீட்ரூட். பீட்ரூட் பார்த்தீங்கன்னா ஹெல்த்தின்னு எல்லாரும் நினைப்பாங்க. ஆனால் இதில் இயற்கை சர்க்கரை அதிகமாக இருக்கும். குறிப்பாக இதை ஜூஸ் ஆக்கி குடித்தா நார்ச்சத்து போயிடும், சர்க்கரை மட்டும் உடம்புக்கு சீக்கிரமாக போய் ரத்த சர்க்கரையை உயர்த்தும். 10வது பூசணிக்காய். இதுலேயும் கார்போஹைட்ரேட், இனிப்புத்தன்மை கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அதனால் அதிகமாக சாப்பிட்டா ரத்த சர்க்கரை மெதுவாயில் சீக்கிரமாக உயரலாம். இந்த 2 காய்கறிகள்லையும் சர்க்கரை, கார்போஹைட்ரேட் அதிகமாக இருக்கும். அதனால இதையும் அதிகமாக சாப்பிட்டா ரத்த சர்க்கரை உயரலாம். குறிப்பாக பீட்ரூட் ஜூஸ் மாதிரி குடித்தா இன்னும் வேகமாக பாதிப்பு தரும். அதனால் இந்த 2யும் கவனமாக தான் சாப்பிடணும். இப்போ வரைக்கும் பார்த்த 10 காய்கறிகளும் முழுக்க தவிர்க்கணும்னு இல்லை, சரியான அளவில் பேலன்ஸ்டு டயட்டில் சேர்த்துக்கலாம். அதாவது நீங்கள் சாப்பிட்ற அளவில் 10% மட்டும் இந்த மாதிரி காய்கறிகள் இருந்தால் மீதமுள்ள 90% நல்ல காய்கறிகள் இருக்கணும். அப்படின்னா எந்த பிரச்சனையும் வராது. ஆனால் அளவுக்கு மீறி சாப்பிட்டா, கவனம் இல்லாமல் சாப்பிட்டீங்கன்னா கண்டிப்பாக ரத்த சர்க்கரை உயரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். ஏதாவது புதிய விஷயம் கற்றுருக்கீங்கன்னு நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், நம்ம டெய்லி ஆன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவோட மீண்டும் சந்திப்போம். அது வரைக்கும் உங்கள் உடம்பையும் கவனிச்சுக்கோங்க, சந்தோஷமாக இருங்க. நன்றி. நம்ம சேனல்ல பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.